மத்திய கிழக்குல வந்து மிகப்பெரிய பதட்டமான நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் போய்க்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில, இதுக்கடுத்து வந்து லெபனான் நாட்டிலயுமே வந்து அடுத்தடுத்து 2 தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ இத வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலோட முக்கியமான விஷயங்கள், நெறைய வேலைகள் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாரியுமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. லெபனான் நாட்டில வந்து அடுத்தடுத்து 2 தாக்குதல் நடந்திருக்கு. வந்து பேஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கி டாக்கில வச்சு நேத்து வந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப சீரியஸாவும் இருக்கிறாங்கன்ற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பேஜரும், அது மட்டும் இல்லாம வாக்கி டாக்கியும் 2 வெடி விபத்தும் காரணமா வந்து எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெபனானோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன? 2மே வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள கொண்டு தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இஸ்ரேலோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா இதுக்கு அடுத்து ஹெஸ்புல்லா அமைப்ப வந்து அவங்களோட அதிகாரிகளே வந்து இப்போ பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எந்த ஒரு தொழில் சாதனம் நின்று வெடிக்க போகுது அப்படின்ற மாரியுமே வந்து அவங்க பயந்துகிட்டு இருக்காங்கன்ற மாரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா இந்த முயற்சி, அதாவது தகவல் தொழில் சாதனங்கள வச்சு தாக்குதலுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்டாட்ஸ் படி கிட்டத்தட்ட அங்கனக்குள்ள இருக்கிற கமாண்டர்ஸ், ஆஃபீசர்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒட்டுமொத்தமா இப்படி அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இஸ்ரேல் இறங்கியிருக்கலாம். அதனால வந்து அவங்க இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். தகவல் தொழில் சாதனங்கள் மூலமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கலான்ற மாரி வந்து உளவுத்துறை மூலமா வந்த ஒரு ரிப்போர்ட். இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இது வந்து இஸ்ரேலோட உளவு நிறுவனமான மோசடியா தான் இருக்கும் அப்படின்ற மாரியுமே வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பல மாதங்களுக்கு முன்பாவே வந்து ஹெஸ்புல்லா அமைப்பினர் வாங்கும் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வந்து வெடிப்பொருட்களை வச்சிருக்கிறாங்க. தைவான்ல இருந்து வாங்கிய 5000 பேஜர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே வந்து 3 கிராம் வெடிபொருள மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து பல மாதங்கள் வந்து அத ஹெஸ்புல்லா அமைப்பினர் வந்து கண்டுபிடிக்க முடியல. இதுதான் வந்து இப்போதைக்கு வெடிச்சிருக்குது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜர்கள்லாம் எப்போ வாங்குனாங்க அப்படின்னா, 5 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ வெடிச்சிருக்குது. முக்கியமா அதே காலகட்டத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வாக்கி டாக்கி வெடிச்சது இல்லையா? அதுவுமே வந்து வெடிச்சிருக்குது அப்படின்ற மாரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து 5 மாச பிளான வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.